வணக்கம். நம்ம இப்போ சிவன் கிச்சனில் புடிக்கரணை போட்டு புடிக்கரணை பூண்டு வெங்காயம் குழம்பு வைக்க போகிறோம். நான் எப்படி சொல்கிற மாதிரியே புளி கரைச்சிட்டேன் நல்லா. இப்போ அதுக்கு 3 தக்காளி 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். எல்லாத்தையும் கரைச்சிட்டு குழம்பு மிளகாத்தூள் தேவையானதை நம்ம போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாரி போட்டுக்கலாம். நம்ம குழம்பு மிளகாத்தூள் இதை நல்லா கரைச்சிட்டு இப்போ அடுத்தது குழம்பு மிளகாத்தூள் போட்டுடலாம். இப்போது புடிக்கரணை குழம்புக்கு வெந்தயமும் துவரம்பருப்பும் போட்டோம். நல்லா செவக்கட்டும். பூண்டு தட்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் தோலோட, மீதி இந்த மாதிரி உரிச்சாச்சு. சின்ன வெங்காயமும் இருக்குது இதில். இப்போது தோலோடு போட்டால் பூண்டு நல்லாயிருக்கும், அதுக்காக தட்டியும் போட்டுட்டேன். ஒரு சின்ன பீஸு வெல்லமும் இதில் போட்டுக்கலாம் அந்த குழம்புல. இப்போ புடிக்கரணையும் நம்ம இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு நல்லா செவக்க கலர் மாறுற வரைக்கும் வெங்காயமும் பூண்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது எண்ணெய் மேலே வந்துடுச்சு. இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கிறது, தக்காளி, கல் உப்பு போட்டிருக்கேன், மிளகாத்தூள், கலந்துன வீட்டு மிளகாத்தூள் இப்போ இதில் ஊற்றிடலாம். தேவையான அளவுக்கு நல்லா கொதிக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். நல்லா கொதித்து திக்காகிற அளவுக்கு ஊற்றியாச்சு. அடுத்தது நம்ம புடிக்கரணையை இதிலே போட்டுடலாம். கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு வெல்லம் கொடுமா. இப்போது வெல்லம் நம்ம இந்த அளவுக்கு போட்டுடலாம். கருவேப்பிலை போடல, கருவேப்பிலை போட போகிறேன். கருணக்கிழங்கு, சின்ன வெங்காயம், பூண்டு, சூப்பராக இருக்குது பாருங்கள். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.